வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் சபரிமலைக்கு அடுத்தபடியாக பந்தல மகாராஜாவினால் கட்டப்பட்ட நம்மில் பலரும் அறிந்திராத ஐயப்பனின் இன்னொரு முக்கியமான கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம். ஐயப்ப சுவாமி சபரிமலை மீது சென்று தவக்கோலத்தில் கோவில் வாங்கி அமர்ந்த பிறகு பந்தல ராஜா ஒவ்வொரு மகர ஜோதி தரிசனத்திற்கும் மலை மீது ஏறி சென்று ஐயப்பனை பார்க்க செல்வாராம். அப்படி ராஜா செல்லும் பொழுது அவருடன் பந்தல அரண்மனையில் இருந்த நிறைய ஆண்களும் பணியாட்களும் சென்றிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எத்தனை பேர் சென்றாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஐயப்பனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவருடைய அம்மாவிற்கு இருந்தனர். ஆனால் அவருக்கு ஆசை இருந்தாலும் சபரிமலைக்கு பெண்கள் செல்லக்கூடாது என்பதினால் பந்தல ராஜ்யத்தின் தம்புராட்டிமார்களும் மற்ற அரண்மனை பெண்களும் ஐயப்பனை மகரஜோதி நாட்களில் வணங்குவதற்காக சபரிமலை காற்றிற்கு கீழ் ஒரு கோயில் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயில் சரியாக எங்கு உள்ளது என்று பார்த்தீர்களா என்றால், சபரிமலையின் சன்னிதானத்திலிருந்து 47 கிலோமீட்டர் கேரளத்தின் பட்டணம்திட்டா மாவட்டத்திலேயே ரன்னிக்காட்டை ஒட்டிய மாதிரியே பெருநாட்டு கக்காட்டு கொய்க்கல் தர்மசாஸ்தா கோயில் என்று ஒன்று உள்ளது. கோயில் பெண்கள், அரண்மனை பெண்கள் எல்லோரும் வணங்குவதற்காக கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. சரி, பந்தல அரண்மனையில் உள்ள பெண்கள் எல்லோரும் வணங்குவதற்காக இந்த கோயில் கட்டப்பட்டது என்று சொன்னால், பந்தளத்திலேயே அரண்மனைக்குள்ளேயே வழி கொய்க்கால் சாஸ்தா கோவில் என்று சொல்லப்படுகிற ஐயப்ப சுவாமி கோயில் உள்ளது. அரண்மனைக்குள்ளேயே கோவில் இருக்கும் பொழுது ஏன் அரண்மனையில் உள்ள பெண்களுக்காக இப்படி தனியாக கோவிலை கட்டி சுவாமியே வணங்க வேண்டும் என்று பார்த்தால், ஐயப்ப சுவாமி அவருடைய அவதாரம் முடிந்த பிறகு சபரிமலையின் மீது அவருடைய வில்லை எடுத்து அம்பை விட்டு இங்கு எனக்கு கோவிலை கட்ட வேண்டும் என்று சொல்லி சபரிமலையின் மேல் சென்று அமர்ந்து விடுகிறார். அந்த சமயத்தில் சபரிமலை மீது கோவில் கட்டுவதற்காக அடிவாரத்தில் இருந்து தற்போது பெருநாட்டு பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து தான் பந்தல ராஜாவும் அவருடைய வேலையாட்களும் தங்கியிருந்து சபரிமலையின் மீது கோவிலை கட்டுவதற்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தனர். ராஜா அந்த வேலைகள் எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் அவருடைய குலதெய்வமாக இருந்த சாஸ்தாவுடைய சிலையை இங்கேயே வைத்து பூஜை செய்து வழிபட்டு கொண்டு வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இங்கேயே தங்கியிருந்து சபரிமலையின் மீது ஐயப்பன் கோவிலை கட்டி முடித்த பிறகு அவர் அந்த இடத்தில் வைத்து வழிபட்டு கொண்டிருந்த சாஸ்தாவிற்கென்று அந்த இடத்திலேயே கோவில் கட்டிவிட்டு சென்றிருக்கிறார் ராஜா. அந்த கோயில் வருடம் பந்தளத்தில் மகரஜோதி அன்று ஐயப்ப சுவாமிக்கு திருவாபரணங்கள் சாத்துவதற்கு ராஜா பந்தளத்தில் இருந்து வரும்பொழுது அவருடன் பெண்களும் சேர்ந்து வந்து அவர்கள் அனைவரும் சன்னிதானத்தில் இருந்து 47 கிலோமீட்டர் தொலைவில் தள்ளியிருக்கக்கூடிய பெருநாடு கோவில் என்று இடத்திலேயே தங்கிவிடுவார்களாம். ஐயப்ப சுவாமியை மலை மீது சென்று பார்த்து திருவாபரணங்களை அணிவித்துவிட்டு திரும்ப திருவாபரணத்தை எடுத்துக்கொண்டு பந்தல அரண்மனைக்கு ராஜா வரும்பொழுது தன் வீட்டு பெண்களுக்கு எல்லோருக்கும் அவர் சபரிமலையின் மீது திருவாபரணங்களை அணிவித்து ஐயப்பனை எப்படி தரிசித்தாரோ அதே மாதிரி தரிசனத்தை தன்னுடைய பெண்களுக்கு மீது ஏறி சென்று பார்க்க முடியாத தங்காள் பெண்களுக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பெருநாடு தர்மசாஸ்தா கோவிலில் வைத்து ஐயப்ப சுவாமியின் திருவாபரணங்களை இங்கு இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு அணிவித்து அங்குள்ள பெண்கள் எல்லோரையும் வழிபட செய்திருக்கிறார் ராஜா. அன்றைக்கு ஆரம்பித்த இந்த வழக்கம் இன்று வரையிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பந்தளத்தில் இருந்த கருடன் வட்டம் போட்ட பிறகு முதல்ல திருவாபரணங்கள் கிளம்பும் போது சபரிமலையின் மீது ஏறுவதற்கு முன்தினம் பெருநாடு தர்மசாஸ்தா கோவிலில் இந்த திருவாபரண பெட்டிகள் வந்து சேர்ந்து அதன் பிறகு மறுநாள் தான் சபரிமலைக்கு கொண்டு செல்லப்படும் என்று சொல்லப்படுகிறது. பிறகு மகரஜோதி எல்லாம் முடிந்து நடைசாற்றப்பட்ட பிறகு திருவாபரணங்கள் பெட்டிகள் பந்தளத்திற்கு வரும்பொழுது வரையிலும் இந்த கோவிலில் பெருநாட்டு தர்மசாஸ்தா என்று இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிக்கு அந்த திருவாபரணங்களை பூட்டி பக்தர்களுக்கு எல்லோருக்கும் தரிசனம் செய்த பிறகுதான் மீண்டும் அந்த திருவாபரண பெட்டிகள் பந்தளத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. இங்கு பெருநாட்டு தர்மசாஸ்தா கோவிலில் உள்ள ஐயப்பனை வணங்கினால்
சபரிமலை மீது உள்ள ஐயப்பனை வணங்கிய பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த 2 ஐயப்ப சுவாமியும் ஒருத்தர் தான் என்று ஆணித்தனமாகவும் நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. பழங்காலத்தில் சபரிமலை மீது இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிக்கு நித்திய பூஜை செய்ய தினமும் மலை மீது சென்று பூஜை செய்துவிட்டு வர இயலாத சூழ்நிலையில் இந்த பெருநாடு ஐயப்ப சுவாமிக்கு சபரிமலை மீதில் இருக்கும் ஐயப்பனாக நினைத்து பூஜை செய்து வழிபட்டு வந்தனர். அதனால தான் இரு ஐயப்ப சுவாமி ஒருவரே என்று நம்பப்படுகிறது. நம் குலப்பெண்கள் எல்லோரும் ஐயப்ப சுவாமியை சபரிமலை மீது சென்று திருவாபரணங்களை அணிவித்திருக்கும் ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியவில்லை என்று வருந்தும் பெண்களுக்கு பெருநாட்டில் உள்ள இந்த ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு வந்து ஐயப்பனை தரிசனம் செய்ய வைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. சபரிமலையில் எப்படி ஆராட்டு உற்சவம் நடக்குமோ அதே மாதிரி பெருநாட்டில் உள்ள ஐயப்பனுக்கும் ஆராட்டு உற்சவம் நடைபெறுகிறது. இப்படி உற்சவம் நடக்கக்கூடிய காலத்தில் ஐயப்ப சுவாமியின் கோவிலுக்கு பக்கத்திலேயே கூடக்காவு வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் உள்ளது. அந்த இடத்தில் உள்ள மக்கள் தான் பந்தளராஜா இந்த பகுதியில் தங்கியிருந்து சபரிமலை மீது கோவில் கட்டும் பொழுது மன்னருக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் ஐயப்ப சுவாமியின் ஊர்வல பவனி வரும்பொழுது இன்றைய வரைக்கும் கூடக்காவு வீடு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு வந்து தரிசனம் கொடுத்துவிட்டு தான் கோவிலுக்கு வருவார் என்றும் சொல்லப்படுகிறது. சபரிமலைக்கு செல்லும் பொழுது அச்சங்கோயில், ஆரியங்காவு, குளத்துப்புழை, பந்தளம், ஏரிமேலி இப்படி ஐயப்பன் கோவிலை பார்க்கும் பொழுது இந்த பெருநாட்டு கக்காட்டு கொய்க்கால் தர்மசாஸ்தா கோவிலையும் தரிசனம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். சுவாமியே சரணம் ஐயப்பா.